போபால்லேருந்து என் வீட்டுக்கு போக போகிறேன். இங்கே பாருங்க, மிட்நைட்டில் அடித்து போட்டிருக்காங்க. இது எத்தனை மாடு? இன்னைக்கு என் பிளானை சொன்னால் நீங்கள் சிரிக்க மாட்டீங்களா? ஓடு வந்துட்டு திடீர்னு முடிஞ்சிருக்கு. தலைவன் கண்ட்ரோல் இல்லாமல் பிரேக் அடித்ததில் விழுந்திருக்கேன். ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம் இப்போ என்கிட்ட இல்லைங்க. ரிட்டர்ன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டுருக்கேன். அடுத்த இப்போ வேலை பெட்ரோல் போடுறதுக்கே காசு இல்லைன்னு வைங்களேன். வெயில் 100 டிகிரி அடித்தாலும் தாங்கி போகிற கருப்பு வைரண்டா நாங்கள்லாம். ஒரு பழங்குடியினர் கடையில் சாய் குடிப்போம். குளிர், சரியான குளிர். சரி, எப்படி ப்ரீஸ் ஆகிட்டு பாருங்க. ஹாய் போலோ, ஹிந்தி தானே, ஹிந்தி குரங்கு தானே. ஹாய் போலோ. ஆரம்பிச்சு இன்னும் 200 கிலோமீட்டர் ஓட்டில் அதுக்குள்ள ஸ்லீப் மோடுன்னு, ஸ்லீப் மோடில் ஒரு அப்படியே ஜென் நிலைக்கு வந்துட்டேன். நடு ரோட்டில் நின்று இந்த வேலையெல்லாம் செய்து கூட இருக்க வித்தியாசமாக பார்ப்போம். இன்னைக்குன்னு பார்த்து பாருங்க, பஸ்லாம் பார்க்க முடியுது. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. கோச் என்ன கரெக்டாக 750 கிலோமீட்டர். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே 700 தாண்டிட்டேன். Hey guys, welcome back to our channel காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ். மணி 7 மணி ஆகுதுங்க. நல்லா விடிஞ்சிடுச்சு. போபால்லேருந்து என் வீட்டுக்கு போகிறேன். போபால்லேருந்து என் வீட்டுக்கு போக போகிறேன். அதைத்தான் சொல்கிறேன். காலையில் 4:30 மணிக்கு முழித்தேன். அப்படியே கொஞ்சமாக அப்படியே உருண்டுக்கிட்டே இருந்தேன். செம்ம பனி. நான் வந்து வெதரையும் பார்த்தேன். நாக்பூருக்கு போகணும். வெதரை பார்த்தேன், அது அதுக்கு மேலே இருக்குது. நாக்பூர்லலாம் 10 டிகிரி இருக்குது. அதனால் சோழி ஆகாது. நமக்கு வந்து தன்னந்தனியாக வேறு போகிறோம். குள்ளூர் கிட்டுக்கிட்டுன்னு ஆடன்ட்டு கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும்னு சொல்லிட்டு, ஏன்னா வண்டியில் வந்து ஃபாக் லைட்டை வேறு பிடிங்கி விட்டாங்க. நேற்று வண்டியை போபாலில் சர்வீஸ் பண்ணோம் இல்லையா, பேட்ரி இஷ்யூ இருக்குதுங்கிறதுனால எக்ஸ்ட்ரா அசசரிஸ் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபாக் லைட்டை பிடிங்கி விட்டாங்க. அது இல்லாமல் நம்ம எப்படி போகிறது? அதனால் இப்போ அது ஃபாக் லைட்டை இல்லாமல் நம்ம போக முடியாதுன்னு கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும்னு விட்டுட்டு இருந்தேன். இப்போ வெளிச்சம் வந்துருச்சு. வேறு லெவலில் ஒரு ரைடு ஆரம்பிச்சாச்சு. நம்புகிறேங்க, நேற்று பக்காவாக வண்டியை சர்வீஸ் பண்ணியாச்சு அப்படின்னு நம்புகிறேன். எந்த ஒரு இஷ்யூவும் இனிமேல் வராது. ஒரு 2000 ரூபா பில்லு போட்டாங்க நேற்று. ஷோரூம் அல்டிமேட்டாக வேலை பார்த்தாங்க. அதில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. சூப்பராக வேலை பார்த்த வண்டியை எடுத்துகிட்டு இப்போ நாக்பூர் வரைக்குமே நமக்கு வந்து காட் செக்ஷன்லேயே தான் போகணும். பார்த்துடுங்க, ஒரு பெரிய காட் செக்ஷன் வருது. மத்திய பிரதேசம் ஃபுல்லாகவே காட் செக்ஷன் தான். அது என்னவோ தெரியல, பழங்குடியினர் அதிகமாக இருக்கிற ஊர் போல், மாநிலம் போல் இருக்குது. காட் செக்ஷனில் தான் போகணும். இப்போது நான் போகிற வழி வந்து பயங்கர மிஸ்டாக இருக்குன்னு தான் நேற்று போன செந்திலன்னு சொன்னாப்புல. அதனாலையும் பயந்துக்கிட்டு இப்போ கிளம்பி போகிறேன். வாங்க அப்படியே சன்ரைஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். சரிங்களா? ஓகே, கிளம்பியாச்சு. இன்னைக்கு என் பிளானை சொன்னால் நீங்கள் சிரிக்க மாட்டீங்களா? சிரிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சத்தியம் பண்ணுறீங்களா? ஆமாம். என்னடா இந்த கிறுக்க ஒரு பிளானை போடுவான், எப்படி போய் சேருவான், எங்களுக்கு தெரியாதாக்கம் இவன் ஆக்கம் அப்படின்னு சொல்கிறீங்களா? சத்தியமாக சொல்லுங்க, சிரிக்க மாட்டேன்ட்டு சத்தியம் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? 750 கிலோமீட்டர் வச்சுருக்கேங்க நான். இன்றைக்கி பிளானு 750 கிலோமீட்டர் வச்சுருக்கேன். பற்றில சிரிக்கிறியா? பற்றில எனக்கு இதான் அவமானமாக இருக்குங்க. எப்படா போனோம் கூகுள். இந்த இடத்துல நேற்று நைட்டு வந்தேங்க. இது பூரா லைட்டு மஞ்சள் கலரில் இந்த வாம் ஒயிட் லைட் இருக்குது பற்றிலாம், அதை போட்டு இது ஒரே ஓனராங்க. இந்த ஷாப்பிங் ஏரியா, இந்த ஃபுட்டு ஜோனு, ஷாப்பிங் ஜோனு, பிஸ்னஸ் ஜோனுன்னு ஏகப்பட்ட ஜோன் வச்சுருக்காங்க. ஒரே ஆள், ராஜ் குரூப்ஸ்னு என்னவோ இந்த மினால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூரா ஏகப்பட்ட ஷாப்பிங் ஏரியாவே சூப்பராக ஒரு மினி அண்ணா நகர் மாதிரி மாற்றி வச்சிட்டாங்க. இதுதான் இங்கே சர்வீஸ் ஸ்டேஷன் இருந்தது, ஜாவா சர்வீஸ் ஸ்டேஷனு. ரொம்ப ரூமுக்கு பக்கத்தில் 300 மீட்டரில் நான் ரூம் போட்டேன். நடந்து வர்ற தூரம் தான். இந்த ராஜஸ்தான் ரைடில் ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம் இப்போ என்கிட்ட இல்லைங்க. உண்மையே சொல்லப்போனால் அதான் இல்லை. உள்ள அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேன், நல்ல வேஷந்தான் வெளுத்து வாங்குறேன். சேம் கான்செப்டுங்க. அதே மாதிரி தான் ஒரு வேஷம் போட்டு தெரியுறேங்க. அதாவது எப்படின்னா, நம்ம ஜாலியாக வீட்டுக்கு திரும்பி போகணுங்கிறத விட்டுட்டு மாறி போய்
இப்போ நான் சேஃப்டியாக வீட்டுக்கு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. உண்மையில் அப்படி தான் இருக்குது. சேஃப்டியாக போனால் போதும்னு தான் இருக்குது. பைசாவும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. ரிட்டர்ன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டுருக்கேன். அடுத்த இப்போ வேலை பெட்ரோல் போடுறதுக்கே காசு இல்லைன்னு வைங்களேன். அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு காசு இல்லைன்னு தாண்டா வருத்தப்படணும். பெட்ரோல் போட காசு இல்லைன்னு ஒருத்தன் வருத்தப்படுறானே, நீங்களாம் எம்பிட்டு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சாப்பிட மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். ரைடு நான் தனியாக சொல்லவா ஆரம்பிச்சிட்டேன்னா சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் டீ ஏதாவது பிஸ்கெட்டு அது இப்படி சாப்பிட்டு ஒப்பேத்திடுவேன். ஆனால் பெட்ரோல் போட்டு தானே ஆகணும், பைக்கை ஓட்டி தானே ஆகணும். 1000-2000 கிலோமீட்டர் ஓட்டி போய் தானே ஆகணும் வீட்டுக்கு. வீட்டில் நம்ம மனைவி குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல. சிட்டியை விட்டு வெளியே வந்துட்டேன். எப்படி இருக்கு பாருங்க, குளிர், ஃபாக், எல்லா பக்கமும் ஃபாக்கு. குளிர்து எவ்வளோ லேயர் போட்டாலும் குளிர் தாங்கலை. வேணும்னு சொன்ன வெயில் தாயா எனக்கு வேணும். வெயில் 100 டிகிரி அடித்தாலும் தாங்கி போகிற கருப்பு வைரண்டா நாங்கள்லாம். குளிர் ஏதோ ஒரு 20 டிகிரி வந்தால் கூட தாங்க முடியல. ஐயோ குளிர் 53 கிலோமீட்டர் NH 46லேயே போன்னு சொல்லி கூகுள் சொல்லுது. மத்திய பிரதேசோட போகா. காலையில் நம்ம எப்படி இட்லி தோசை சாப்பிடுவோம், தோசை கூட கிடையாது, நம்ம இட்லி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி எளிமையான உணவு போகா. இதில் அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. காலைல டீ போடுறாரு. டோல்கேட் பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டாப் போட்டிருக்கேன். ஒரு 40 கிலோமீட்டர் வந்துருக்குன்னு. காலையில் ஸ்வீட் இல்லை, ஸ்வீட்டை சமோசாவில் ஸ்வீட்டு பாருங்க. செம்ம மார்னிங்க. எல்லாருமே குளிரில் தான் உட்காந்துருக்காங்க. நேற்று ஷோரூமில் சொன்னாங்க ஜங்கிள் ரோடு வரும்னு. வந்துருச்சு. ஹைவே போட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் தூரத்துக்கு ஜங்கிள் ரோட்டில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குங்க. முல்தாய் மேட்டூல் அப்படிங்கிற ஏரியாவை தாண்டி போகணும். முல்தாயும் மேட்டூல்லாம் ஒரு சிட்டி. எங்கேருந்து போபால்லேருந்து நாக்பூர் போகிற வழியில் இருக்குது பார்த்துடுங்க. நர்மதாபுரம், நர்மதா ரிவரும் இதில் கிராஸ் ஆகும்னு சொல்லி சொன்னால் அப்புறம் செந்தில் அண்ணே. நம்ம இந்த லடாக் ரோட்டில் போகும்போது நாக்பூர் தாண்டி என்னது நர்சிங்பூர் போகிற வழியில் வரும் பார்த்தீங்களா, பென்சிங் காட்டு. அதே மாதிரி பென்சிங் காட் இருக்குங்க. எங்கேயும் காட் செக்ஷனில் அனிமல்ஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு போட்டு வச்சுருந்தாங்கள, அதே மாதிரி இப்போ நம்ம போபால்லேருந்து நாக்பூர் போகிற வழியிலே இருக்குது. அட்டே ஒருவேளை அந்த காடுகள் தான் இதுவும் இருக்குமோ, நர்சிங்பூர் போகிற வழியில் இருக்கிற காடுகள். ஆமாம், இருக்கலாம். ஆனால் இதுவும் 4-வே போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. எத்தனை தடவை எல்லாம் அதான் இன்க்ரெடிபிள் இந்தியான்னு சொல்கிறது கரெக்டு தான் பார்த்துடுங்க. இன்க்ரெடிபிளாக இருக்குல்ல. ஒவ்வொரு சாலைகளை மாறி நம்ம போகிறது ஒரு விதத்தில் நல்லது தான் போல பார்த்துக்கிடுங்க. மேக்ஸிமம் 4-வே போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்துல தான் ஒரு 400-300 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும் சிங்கிளாக. ஆனாலும் அருமையாக இருக்குங்க. லடாக் போகிற NH 44 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குய்யா. ஐயா வாங்க லடாக் போகிற பிள்ளையே வந்துருச்சியா. ரிட்டர்ன் வரோம். ஆமாம், நாக்பூர் போனால் அதே முடிஞ்சு போச்சு. NH 44 பிடிச்சா. இது NH 46. அண்ணன் தம்பி தான் எல்லாருமே. அழகான அப்படி நல்ல வேலை இதில் நைட்டு வரலையா. நாடு விடிய காலையிலே எந்திரிச்சு ரைடு போகலான்னு பார்த்தேன். ஆத்தி இப்படி பயங்கரமான ரோடாக இருக்கே. எனக்கு பார்க்கலைட்டும் கிடையாது. குறுக்க எது யானை கூட இருந்தால் கூட தெரியாதுப்பா. நல்ல வேலை. இங்கே பாருங்க, மிட் நைட்டில் அடித்து போட்டிருக்காங்க. எத்தனை மாடு, இது ஒரு மாடு அது ஒரு மாடு. இதாவது லாரி மோதி செத்து போச்சு. நான் தான் என்ன ஆயிருப்பேன், 4 நாள் செத்து போயிருப்பேன். 2 மாடுங்க, 2 ஒரு கண்ணுக்குட்டியும் ஒரு மாடு, எருவு மாடு, பெரிய மாடு அடிபட்டு போயிருக்கு. சொல்லி வாயப்படல, எனக்கு பீதியை கிளப்புறாங்களப்பா. ஐயோ நல்ல வேலை நைட்டு வரல. இந்த வண்டியில் உள்ள பாக் லைட்டு இல்லாமல் நான் வெறும் ஹெட்லைட்டை வச்சு வந்தேன்னா எருவு மாடு 2 அடிக்கு முன்னாடி தான் தெரியும். அப்புறம் நான் ஒரு 10 அடி பாஞ்சு தான் கீழே விழணும். அப்பா எப்படி இருக்கு பாருங்க. எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு. மத்திய பிரதேசத்தில் நர்மதை ரிவரை தாண்டிட்டு இருக்கோம். ஃபுல்லாக தண்ணி இருக்கு. சம பெரிய அகலமான நதி நர்மதா. ரோடு வந்துட்டு திடீர்னு முடிஞ்சிருக்கு. தலைவன் கண்ட்ரோல் இல்லாமல் பிரேக் அடித்ததில் விழுந்திருக்கேன். நேற்று நைட் ஆகிருக்கு போல இருக்கு. பாவம்தான். வேறு டபுள் ரோடு, எந்த அறிவிப்புமே இல்லை. டப்புன்னு கட் ஆகுது.
நம்ம நைட்டு நேரம் வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, வண்டியை பிரேக்கை ஸ்டார்ட்டாக அடிக்கும்போது கவுந்தர்றதுக்கு தானே வாய்ப்பு இருக்குது. அட்டகாசமாக இருக்குங்க, ரோடு அட்டகாசமாக இருக்குது. ஃபாரின் மாதிரியே இருக்குது. 2 பக்கம் மரங்கள், நடுவில் அழகாக வளைஞ்சு நெளிஞ்சு ரோடுகள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரோடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காட்டுக்குள்ளே ஒரு சில கிராமங்களும் இருக்கிறது. பார்த்துக்கிட்டே இந்த வியூவில் அப்படி அந்த ஒரு 370 mm சொல்லுவாங்களா, அந்த மாதிரி என் கண்ணில் பட்டுட்டு இருக்குங்க. பார்க்குறக்கு அருமையாக இருக்குது. வண்டி 100-110லேயே தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பழங்குடியினர் கடையில் சாய் குடிப்போம். அழகாக டிசைன்லாம் வச்சு வச்சுருக்காங்களா. ஏக் சாய் பே. குளிர், சரியான குளிர். ஒரு எல்லாம் நெருப்பு போட்டு தான் உட்காந்துருக்காங்க. ஒரு டீ போடணுன்னா கொஞ்சோண்டு டீயை ஊற்றி அப்படியே அந்தால சூடு பண்ணி கொடுப்பாங்க. ஓ, குளிர் தான் இது பண்ணுன்றாரு. நெருப்பு இருக்குது, புகை மட்டும் தான் இருக்குது. நெருப்புங்கய்யா. வேறு கை வேறு எப்படி ப்ரீஸ் ஆகிட்டு பாருங்க. வண்டி வேறு 100 km ஸ்பீடில் ஓட்டுறேன்னா நெருப்பள்ளி கையில் வச்சு கட்டையை தூக்கி கையில் வச்சுக்கலாமோ. ஒரு வித்தியாசமான குரங்குங்க இது. இங்கே பாருங்களேன், உடம்பு சின்னதாக இருக்குது, மூஞ்சி சிவப்பாக இருக்குது, இப்போ பின்பக்கமும் சிவப்பாக இருக்குது. அதெல்லாம் உட்கார்ந்துருக்க ஸ்டைலு க்யூட்டாக இருக்குங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஒரு மாதிரி ஒரு வித்தியாசம். நான் இந்த குரங்கு இது வரைக்கும் முன்னாடி பார்த்ததில்ல. அதெல்லாம் உட்கார்ந்துருக்க ஸ்டைல்லாம் அப்படியே மனுஷன் மாதிரியே உட்காந்துருக்குங்க. உட்கார்ற ஸ்டைல் எல்லாமே அப்படியே மனுஷன் மாதிரியே இருக்குது. ஒன்று காலை நீட்டி இந்த பாட்டி மேலே உட்காரவும் இல்லைங்களா, அந்த மாதிரி உட்காந்துருந்துச்சு பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குட்டி குரங்கு எப்படி இருக்க? வண்டி தான் பார்க்க வந்திருக்கேன், வா வீடியோவில் வா. ஹாய் சொல்லு. ஹாய் போலோ. ஹிந்தி தானே, ஹிந்தி குரங்கு தானே. ஹாய் போலோ, ஹிந்தி குரங்கு. ஹாய் போலோ. அது அவங்க அம்மாட்ட போய் வட்டிக்கிச்சு, பயந்து போய். நானும் ஒரு 2 கிலோமீட்டராக வந்துட்டுருக்கேன். குரங்கு குட்டியாக தான் இருக்கு, ஆனால் ரொம்ப பெருசாலாம் வரமாட்டேங்குது. குட்டியாக தான் இருக்குது, க்யூட்டாக இருக்கு. ஆனால் வரவ பாருங்க, ஜம்முன்னு நடந்து வரவ பாருங்க. ஹாய், இதான் டீம் லீடரா? கொஞ்சம் குண்டாக இருக்க, சாப்பாட்டை குறை என்ன? அப்புறம் இனிமேல் தொப்பை விழுந்துடும் உனக்கு. குட்டிலாம் ரொம்ப உடம்பு வந்து குண்டாகவே இல்லைங்க, இதுக்கு ஒல்லியாக தான் இருக்குது எல்லாமே. இந்த மாதிரி நடக்கும்போதே பாருங்களேன், மனுஷன் மாதிரியே இருக்குது. நின்னா எந்திரிச்சு நின்னா அப்படியே மனுஷனாக தான் இருக்கும். கையெல்லாம் ரொம்ப நீளமாக இருக்குது, கை காலெல்லாம் ரொம்ப நீளமாக இருக்குது. வித்தியாசமாக இருக்கு. நான் இது மாதிரி குரங்கு பார்த்ததில்ல. பாருங்கள், நடக்கும்போது மனுஷன் கடுமைப்படுத்தி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்குது, அப்படியே தான் இருக்குது. நடுவில் நிற்காதியா, போங்க. இதான தேவையில்லாத வேலை, போங்க ஓரமாக போயிடணும், நடுவில் வரக்கூடாது. இத்துடன் நீங்கள் மத்திய பிரதேசத்தை கடந்து மகாராஷ்டிராவிற்குள் என்ட்ரி ஆகிறீர்கள். வெளியே போய் என்று சொல்லிவிட்டது மத்திய பிரதேசம். 3 நாட்களாக மத்திய பிரதேசத்திலேயே சுற்றி திரிந்த காயல் இப்போது நாக்பூரை நோக்கி, அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கிற நாக்பூரை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறான். உள்ள என்ட்ரி ஆகிற வண்டியெல்லாம் செக் பண்ணுறதுக்காக இருக்கும். நம்மக்கிட்ட என்ன இருக்க போகுது? 5-6 தீஞ்சி போன சட்டியும் காஞ்சி போன கருவாட்டு ரொட்டியும் தான் இருக்கும். ஓகே, வானத்து நிலவெடுத்து வசலில் வைக்கட்டுமா, செவ்வந்தி பூக்களிலே பந்தலும் போடட்டுமா.
நடு ரோட்டில் நம்ம காயலு கவிதை பாடிக்கிட்டு இருக்காண்டா. குளிர். இப்போ கொஞ்சம் வெயில் வந்துச்சா, வெயில் காஞ்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. என் முன்னாடி நேராக வெயில். கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வந்துச்சு, அதனால் மூஞ்சை கழுவிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு வாரத்தில் நிறுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு கல் கிடந்துச்சா, அது நம்ம கரும்புலிக்கு பக்கத்தில் வெயில் காஞ்சி குளிர் காஞ்சிட்டு இருக்கேன் பார்த்துடுங்க. சோலோ ரைடு பரிதாபங்கள். மத்திய இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் பேட்டூலுங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கேன். பீட்டூலா தெரியல. அது பாட்டுக்கு கவிதை பாடிக்கிட்டு ரோட்டை ரசிச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு. சோலோ ரைடு இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டுன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க, சோலோ ரைட் பண்ணு நல்லா இருக்குது நீ பண்ணுறது அப்படின்ட்டு. உண்மையில எனக்கே அது ஒரு புதிய அனுபவமாக இருக்குது. இப்போ என் ஒய்ஃப்கிட்ட ஃபோன் போட்டு சொன்னேன், ஏம்மா இந்த மாதிரி நான் இன்னைக்கு மட்டும் 700 கிலோமீட்டர் ஓட்ட போகிறம்பத்துக்க அப்படின்ட்டு. வாட்டி என்ன பண்ண போகிற, கிளிக்க போறியோ, இங்கே வந்து என்ன கிளிக்க போகிற, ஒன்றும் கிளிக்க வேண்டாம், நீ பொறுமையாக வான்ட்டா. ஒரு அப்படி ஒன்றும் விரட்டி ஓட்ட வேண்டாம், வண்டியை சரியில்லைங்கிறல்ல, பொறுமையாக வா அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் தான் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வந்தேன். இல்லைனா ஒரு பவர் மோட்டில் இருந்தேன், இப்போ ஸ்லீப் மோடுக்கு வந்துட்டேன். என்னடா ஆரம்பிச்சு 200 கிலோமீட்டர் ஓட்டல, அதுக்குள்ள ஸ்லீப் மோடுன்னு. ஸ்லீப் மோடில் ஒரு அப்படியே ஜென் நிலைக்கு வந்துட்டேன். பொறுமையாக போவோம், அப்படி கிளைமேக்ஸ் டைம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைம் நல்லா விரட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம போகலாமா? சூப்பரான இடங்க, வேறு லெவலில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயில் பகவான்கிட்ட அப்படியே தியானம் பண்ணிவிட்டு அவனோட இதை இன்டேக் பண்ணிக்கிடுவோம் உடம்புல. சரியா? அம்மா குளிர். இதை இப்போ பாருங்கள், இன்னும் நான் இதை கரெக்டாக முடியல. இப்போ வண்டி ஓட்டினேன்னா குளிருது, வெயில் இருந்தாலும் வண்டி ஓட்டினா குளிருது, கை ஃப்ரீஸ் ஆகுது, இன்ஜினில் சூடே இல்லை. பகலில் நல்ல வெயில் அடிக்குது போல இருக்கு, நைட்டு நல்ல குளிர் அடிக்குது. ரெண்டும் சேர்ந்து இந்த இடம்லாம் கரிஞ்சு போச்சுங்க. செம்மையாக இருக்குல்ல இடம். ஒரு லாரிலாம் ஏற முடியாமல் ஏறுது, நல்ல இறக்கமாக இறங்குது. காட் செக்ஷன், இது ஒரு காட் செக்ஷனு. காட்டு பேர் தெரியலையே, போர்கான் காட்டு. ஒரு வேலி வந்துச்சுங்க, அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் எல்லாம் கரிஞ்சு போச்சு. நம்ம இந்த கொடைக்கானலில் மேலே இருந்து பார்த்தா பூம்பாறை தெரியுமா, அந்த மாதிரி தெரிஞ்சுதுங்க. ஆனால் கருகருன்னு தெரிஞ்சுது, வேற ஒன்றும் இல்லை. அது பச்சை பச்சையில் தெரியும், இது கருகருன்னு தெரிஞ்சுது. காட்டு எண்டு, காட்டு செக்ஷன் முடிஞ்சு போச்சா. என்னடே நீங்கள் காட்டு வச்சிருக்கியா? இதையும் கலை தானே ஐயா. இதுவும் பாருங்க, இங்கிட்ட பார்த்தா மலை, இந்த பக்கம் பார்த்தா பள்ளத்தாக்கு, பழங்குடியினர் வீடுகள், இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணாம என்ன வாழ்க்கை போங்க. செம. ஒருத்தட்ட இப்போ டீ குடித்தேன், ஆள் கொஞ்சம் ஹேண்டிகேப்டு, வந்து டீ அல்டிமேட்டாக போட்டு கொடுத்தாரு. அது ஒரு இறக்கத்தில் கீழே இருந்துச்சு கடை. எனக்கு தண்ணி தாகமாக இருந்துச்சு, சுத்தமாக தண்ணி பிளாட்டர்லாம் முடிஞ்சு போச்சா. சரி தண்ணி மட்டுமாவது வாங்க போகும்னு கேட்டேன், பார்த்தேன். அப்புறம் அவர்கிட்ட போயிட்டு 2 பாட்டில் தண்ணி, சாக்லேட்டு, ஒரு டீ போட்டு விடுங்கன்னு. கிளாஸ் எல்லாம் இப்போ நார்மலாக குடிக்கிற கிளாஸ் இல்லாமல் உள்ளுக்குள்ளே போய், அவர் வீடு பின்னாடியே இருந்துச்சு, வீட்டில் போய் ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா குறுக்குன்னு கழுவி என்னைய பார்த்துட்டு, ஐயோ அவ்வளோ அருமையாக போட்டு கொடுத்தாருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரியும் நம்மளை பதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பைக்கில் வந்திருக்க ஆஃபீஸர் நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, நல்லபடியாக போட்டு கொடுத்தாரு. 50 ரூபா 80 ரூபா வந்துச்சு, 100 ரூபாயா போடலாம்னு பார்த்தேன். அது அப்படி செய்யக்கூடாதுல்ல. அவர் நல்லா ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு, கடை பெருசாக வச்சுருக்காரு. நாம் 20 ரூபா கொடுத்து அவரை வந்து கையேந்தன்ற ஆளு மாதிரி மாற்றக்கூடாதுல்ல. அதனால் நான் 80 ரூபா மட்டும் கொடுத்து வந்துட்டேன். ஆரஞ்சு தோட்டங்க. என்னடா இவ்வளோ வெயில், காட்டுக்குள்ளே ஆரஞ்சு முளைக்குது. கடைகள் அங்கங்கே இருந்துச்சு, எதுக்குடான்னு பார்த்தாச்சுன்னா ஆரஞ்சு அங்கங்கே ஆரஞ்சு இப்போ பழுத்து இருக்கு பாருங்க. குட்டி குட்டியாக இருக்குது, இவ்வளோதான் இருக்குது. நாக்பூர் யாராவது இருக்கீங்களா? இறங்கணும்னா இறங்குங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு அந்த ஆளை லெஃப்ட் இறங்கி பெட்ரோல் போடணும் ஃபஸ்ட்டு. இந்த ட்ரிப்போட செகண்ட் ஃபுல் டேங்க் இன்னைக்கு. முதல் ஃபுல் டேங்க்கு அங்கேயே போட்டேன் நான், 2வது ஃபுல் டேங்க்கு இங்கே. ஓ நல்ல பெட்ரோல் பங்கு தான். பாத்ரூம் போகணும், பாத்ரூம் மிக்கதர்கே. எங்கேயா பெட்ரோலே காணோம். போங்க. இல்லை எதில் உட்காந்து சோறு தின்னுட்டு இருக்கிய? சோறு திங்கிற இடத்த பாருங்களேன்.
தண்ணி ஊற்ற வந்துக்கிட்டு லாரியை நடு ரோட்டில் நிப்பாட்டிக்கிட்டு அதில் உட்காந்து சோறுதுங்கிற எந்த யாரையா அப்படிலாம் சொல்லி கொடுக்கா உங்களுக்கு? பையில ஹைவே டிபார்ட்மெண்ட்டே இப்படி பண்ணால் என்னையா அர்த்தம்? எவனா ஒருத்தர் டப்புன்னு வந்து அடித்தான்னா? ஆனால் லடாக்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது NH-44 வழியாக வந்தால் நாக்பூர் ஊருக்குள்ளே வரவே வராது. அது ஒரு பெரிய ஹைவே இருக்குது. NH-44 அப்படியே சுற்றி போயிடும். சிட்டிக்குள்ளே வர வேண்டிய வேலையே கிடையாது. இப்போ இந்த ரைடில் வந்து நான் நாக்பூர் சிட்டிக்குள்ளே கண்டிப்பாக சிட்டியை நல்ல நடு நேரில் பொழந்துட்டு அங்கிட்டு NH-44 போய் சேரணும். இங்கே 47 இது. அடுத்ததாக ஹைதராபாத்தும் உள்ளே அதேமாதிரி பொழந்துட்டு போகணும். நாக்பூர் மெட்ரோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு மெட்ரோ ஸ்டேஷன் மெட்ரோ போட்டது இங்கே தாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? நாக்பூரில் தான் ஃபஸ்ட்டு மெட்ரோ போட்டாங்களாம். அப்படியே ஃப்ளைஓவரில் கூட்டிகிட்டு போகுது. 2.3 கிலோமீட்டரில் NH-47லேயே போகணும். இது இப்போ NH-47ஆம்ல. NH-44 போய் ரேச்சு வைக்க விட்டுருன்னு நினைக்கிறேன். ஹைதராபாத் 473 கிலோமீட்டர். கன்னியாகுமரி 1587. கன்னியாகுமரி ரோட்டுக்கு வந்தாச்சு. NH-44 இன்னும் 2 கிலோமீட்டரில் வந்து சேர்ந்துடும் பார்த்துடுங்க. 44ல் ஏறி நான் பாட்டு கன்னியாகுமரி நோக்கி போக வேண்டியதாம்மா. நாக்பூர்லேயே கன்னியாகுமரிக்கு போட்டிருக்கு பற்றில அதையா கன்னியாகுமரியன்ஸ். கன்னியாகுமரிக்காரனா சும்மாவா? கன்னியாகுமரினாலும் பெருமை தான், எங்களுக்கு திருநெல்வேலினாலும் பெருமை தான், தூத்துக்குடினாலும் பெருமை தான், சாத்தூர் கோயில்பட்டிக்காரனாலும் பெருமை தாங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தெரியுமா? சவுத்து. ஆமாம், டவுன் சவுத்துன்னு சொல்லுவீங்களா? நாங்கள் டவுன் சவுத்தாக இருப்போம், ஆனால் ஆல் ஏரியாவில் கில்லியாக இருப்போம். அதான் நாங்கள் எங்கே இருக்கோம்? நாக்பூரில் இருக்கோம். ஒத்தையில போகிற சாவி எங்கிட்டு திரும்புது? ஐயா ரைட்டு திரும்பணுமோ? சரி, ஹைதராபாத் ரைட்டு. அப்போ அப்படியே நேராக போகணும். ஆமாம், நாக்பூர் பைபாஸுக்கு அங்கே போகணும். வழக்கமாக நாங்கள் வந்துட்டு அந்த வழியாக பைபாஸுக்கு போய் லடாக் போயிடுவோம். இப்போ நான் இந்த வழியாக வந்து நாக்பூர் NH-44 ஏறுறேன் பார்த்துடுங்க. ஊருக்குள்ளே பெருசாகவே போகலங்க, சிட்டிக்குள்ளே அப்படியே ஓரமாகவே கொண்டு வந்துட்டு நான் நடுவாக பொழந்துக்கிட்டு போவேன்னு பார்த்தேன். அது கூட அந்த அளவுக்கு இல்லை. அது பாட்டுக்கு அப்படியே ஒரு அளவு தான் போச்சு. அப்படியே வந்துருச்சு. வந்து வெளியே கொண்டு தள்ளிச்சு பாருங்க. மேலே உள்ளதான் அதாவது NH-44 ரிங் ரோடு லடாக் போகிறது. நம்ம இங்கிட்ட இப்படி போகிறது பார்த்துடுங்க. சகேஷ் இங்கே ரெஸ்ட் ரூம்லாம் இருந்துச்சு. ஒரு ரெஸ்ட் ரூம் 2 போயிட்டு கம்பெனி 1 பெட்ரோல் பங்க் போல் இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்ட பெட்ரோல் பங்கில் ரெஸ்ட் ரூம் இல்லைன்ட்டாங்க. கத்தி பார்த்தேன், கதறி பார்த்தேன், வெளியே போட அயோக்கிய போயிடலான்ட்டாங்க. அதனால் இங்கே கொஞ்சம் நல்லா சூப்பர் இதுவாக இருந்துச்சு. வெயிலில் தான் விட சரியான வெயிலுங்க. காலையில் எப்படி குளிர்னு கத்துனேன். இப்போ வெயில் கதறேன். குப்பை தொட்டி இருக்க ரன்னிங்கில் எதையாவது சாப்பிட்டு வரணும்ல, அதோட கவரை அப்படியே தூக்கி போட மாட்டேன், இதெல்லாம் வச்சுக்கிடுவேன். இந்த மாதிரி குப்பை தொட்டி கிடைக்கும்போது தூக்கி போட்டுடலாம். சும்மா ரோட்டில் போட்டு போனோன்னா இந்தியாவே குப்பையாக இருக்கும். அதுக்கு காரணம் நம்மளும் நீங்களும் நானுமா தான் ஆயிடும். அதனால் காரில் போகும்போதோ பைக்கில் போகும்போதோ ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா அந்த ஆளை தூக்கி தூரப்படாதீங்க. நம்ம வீட்டுக்குள்ளே அப்படி போட மாட்டோம்ல. நம்ம வீட்டில் குப்பை தொட்டி எங்கே இருக்கோ அங்கே தேடி போடுவோம்ல. அதுமாதிரி நம்ம நாடும் நம்ம வீடு மாதிரி நினைங்க. KM ட்ரான்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் இப்படி தான் எல்லாருமே லாரி இது லாஜிஸ்டிக்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா. வெயில் அம்மா இப்படி சுடலாமா. ஓகே காய்ஸ், வெளியே வந்து NH-44 பிச்சு எடுத்து போயிட்டு இருக்கோம். ஹைதராபாத் வெறும் 465 கிலோமீட்டர் தான். என்ன விடுவோமா ஹைதராபாத்துக்கு வண்டிய? இது வரைக்கும் 400 கிலோமீட்டர் வந்தாச்சு. நம்ம போபால்லேருந்து நாக்பூர் வந்து வெளியே வர்றதுக்கு கிலோமீட்டர் 400 கிலோமீட்டரு. இன்னும் 465 போனோம்னா நம்ம இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஹைதராபாத் போயிடலாம். நைட்டு பிரியாணி ஹைதராபாத்தில் சாப்பிடலாம். போட்டுருவோமா? ஓட்டுருவோம் காய்ஸ். வெறும் 8.5 மணி நேரம் தாங்க காட்டுது. 10:30 மணிக்கெல்லாம் போயிடுவடா நீ ஓட்டுற ஓட்டுக்கு 10 மணிக்கெல்லாம் போயிடலாமே. ரெஸ்ட் போடாமல் தான் போகிற. ஓட்டுருவோமா? 8 மணி நேரம் வண்டி ஓட்டினாலே போதும். பாருங்க, 700 கிலோமீட்டர் தான் காலையில் சொன்னேன் உங்ககிட்ட. ஆனால் 800 கிலோமீட்டர் போகிறேன். நம்ம போபாலில் வண்டி எடுக்கும்போது எவ்வளோ சொன்னேன்? 700. சிரிக்காதீங்கன்னு சொன்னேன். நாங்கள் பாரு மத்தியானம் 2 மணி தான் ஆகுது. ஆனால் நான் 400 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். 7 மணிக்கு வண்டி எடுத்தேன். 2 மணிக்குள்ளே 400 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் பார்த்துடுங்க. இன்னும் 465 கிலோமீட்டர் அடித்தோம்னா எங்கே போயிடலாம்?
ஹைதராபாத்தில் பிரியாணி சாப்பிட போயிடலாம். நான் நிற்கிறது வந்து இங்கன் காட்டிலேருந்து நான் ரூட்டு போட்டு பார்த்தேன், இதுக்கும் சரி செக் பண்ணுவோமேன்ட்டு. பார்த்தீங்கன்னா நான் இப்போ போக வேண்டியது சென்னை. நம்ம ஊருக்கு போகலை, சென்னைக்கு வந்துட்டு தான் ஊருக்கு போகணும். சென்னையில் ஒரு வேலை இருக்குது. அப்போது சென்னைக்கு வந்து நமக்கு ஹைதராபாத் ஊருக்குள்ளே பக்கமே போகாமல் ராமையன்பேட் அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து லெஃப்ட் கட் ஆகி நம்மளை வந்து விஜயவாடா கூட போகாமல் ஓங்கோல் கொண்டு போய் விட்டு அந்த ரோட்டு NH 16 இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக நெல்லூர் போயிட்டு சென்னை போகுது. சூப்பரான ஒரு ஹைவே கொடுத்துருக்கேங்க. பைக்கில் தான் போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப கம்மியான தூரத்தையும் காட்டுது. இப்போ 340 கிலோமீட்டரில் நான் வந்து ராமையன்பேட் போயிடுவேன். அதிலிருந்து நாளைக்கு காலையில் இப்போ போனேன்னா ஒரு 9 மணிக்கெலாம் போயிடலான்னு வைங்களேன். நைட்டு இப்போ ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் வண்டி எடுத்தோம்னாச்சுன்னா மத்தியானம்லேருந்து ஈவினிங்குள்ளே நம்ம வந்து சென்னைக்கே போயிடலாம். ஈவினிங்கே வைங்களேன், சென்னைக்கு போயிடலாம். ரொம்ப தொல்லை இல்லாத ஒரு பயணமாக இருக்க போது. அதனால் பிளான் பியா சியா ஓவா ஏவா இசட்டான்னு எனக்கு தெரியல, மாற்றியாச்சு. வாங்க அப்படியே போவோம். இங்கே ஒரு சமோசாவும் ஒரு டீயும் குடித்தேன். டீ கேவலமாக இருந்துச்சு, சமோசா பெட்டராக இருந்துச்சு. வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு பார்த்துடுங்க. இதான் மத்தியானம் லஞ்சு எனக்கு. ஒரு ரைடராக இருக்கிறது கொஞ்சம் ஈஸி தான் பார்த்துடுங்க. ஆல் இண்டியா ரைடராக இருக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் இதே மாதிரி விளாகராக இருந்து ரைடராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஒவ்வொரு வாட்டியும் பேட்ரி மாற்றணும், அது ஒழுங்காக வேலை செய்தான்னு செக் பண்ணணும். நடு ரோட்டில் நின்று இந்த வேலையெல்லாம் செய்யும்போது கூட இருக்கவங்க வித்தியாசமாக பார்ப்பான். சுற்றி இருக்கவங்க எத்தனை பார்த்துட்டு போகிறாங்க பற்றிலா, அந்த மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க. நம்ம அதையும் அவமானப்பட்டு அசிக்கப்பட்டு என்னத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்போ பார்த்துருக்கேன், பேட்ரி மாத்திரன்னு சொல்லிட்டு நடு ரோடு வெயிலில் நின்றுக்கிட்டு இருக்கேன். என்னையை பார்த்து எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்து தான் போகிறாங்க. சரி, இருந்தாலும் அதெல்லாம் செய்யணும்லையே, நம்ம கடமையா இல்லையா? கடமையை கரெக்டாக பண்ணிடணும். இப்போ நேராக ராமையன்பேட், எங்கள் திருநெல்வேலியில் ஒரு ராமையன்பேட்டைன்னு ஒன்று இருக்குது. இது ராமையன்பேட். ரெண்டு ஊருக்கு என்ன சம்மந்தம்னு தெரியலங்க. நாங்கள் அப்படியே போவோம். முந்நூற்றி 44 கிலோமீட்டர் காட்டுது. 9 மணி, அதான் 8:57க்கு போகிறேன்ட்டு. கொஞ்சம் நான் ஸ்டாப்பாக 2 ஸ்டாப்பு நான் ஸ்டாப் அடிச்சுன்னு வைங்களேன், 100, 200 கிலோமீட்ரு கொஞ்சம் ஸ்பீடு இது குறையும். 8:30 மணி அனலிட்டிக்ஸ் வந்து ஏடிஏ வந்து 8:30 மணி காட்டும். இந்த ரைட்டில் எனக்கு பெரிய பெஸ்ட்டாக இருந்தது இந்த குஷன் சீட்டு தாங்க. இந்த ஏர் பில்லோ பற்றிலாம் அது இல்லைன்னாச்சுன்னா நம்ம பட்டாக்ஸில் இந்த வாட்டி ரொம்ப மோசமாக இருக்கும். ஏற்கனவே மோசமாக தான் இருக்குது, இதனால் இன்னும் மோசமாக இருக்கும் பார்த்துருக்கேன். நாங்கள் லடாக் வரும்போது பூரா ஓட்டையாக இருந்துச்சுங்க. இந்த இடம்லாம் பெரிய பெரிய பள்ளம். அதனால தான் 2 பேருக்கு ரிம்மே போச்சு. ரிம்மே அடி வாங்கி அவங்க நாக்பூரில் போய் சரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், அவ்வளோத்தையும் பேட்ச் ஒர்க் போட்டு சரி பண்ணிட்டாங்க. பக்காவாக சரி பண்ணிட்டாங்க. அவ்வளோ பேட்ச் ஒர்க் தான். நான் புதுசாக ரோடு போட்டாங்களான்னு பார்த்தா இவருக்கு அந்த ஏரியா ஃபுல்லாக பேட்ச் ஒர்க்காக போட்டு முடிச்சிட்டாங்க. ஏன் அடுத்த வருஷம் லடாக் வர்றவங்களாம் சந்தோஷப்பட்டுக்கிடுங்க. ஏன்னா ஹைதராபாத் டு நாக்பூர் ரோட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு போல இருக்குது. மேலே ஒட்டு வேலைலாம் கிடையாது, நேரடியாகவே போடுறாங்க. எல்லா இடத்துலையும் போட்டு முடிச்சிடுறாங்க. போகிறது வர்றது எல்லாமே நல்லா இருக்குது. நாங்கள் பட்ட பாடு நீங்கள் படான்ட்டான் சாமிங்களா. நல்லபடியாக வந்து நல்லபடியாக போகலாம், பை ரோட்லேயே போகலாம். நாக்பூர்லேருந்து அங்கே ஜான்சி வரைக்கும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. மற்றபடி இந்த ரோடு போட்டு முடிச்சாச்சு, போட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் வரும்போது நல்லா தெளிவாக இருக்கும். இந்த வருஷமா? அடுத்த வருஷம் சொல்கிறேன் பாருங்க. இந்த வருஷம் 2025 இந்த வருஷம் லடாக் இனிமேல் அடுத்த சீசனில் ஆரம்பிச்சிருவீங்களா. நீங்கள் வரும்போது எல்லாம் தெளிவாக இருக்கும். காரே இல்லாமல் எரிச்சலாக இருக்கும். இப்போ காராக இருக்குன்னு எரிச்சலாக இருக்குங்க இந்த ரோட்டில். நீங்கள்லாம் இங்கே வரக்கூடாதுடா. இது ஒன்லி ஃபார் லாரி ரைடர்ஸ் ஒன்லி. இங்கே பாருங்க, சுற்றி அந்த கும்பமேளாவுக்கு போனவங்க தான் ஐயா, ஃபுல்லாக கார் தான். ஏத்தாப்புல இங்கிட்டு அங்கிட்டு நம்ம சென்னை திருச்சி ஹைவே மாதிரி இருக்குது இப்போ, அவ்வளோ காரு. இந்த கார்லாம் என்ன பாடுபடும் பாவம் இந்த ரோட்டில். லாரியே பாடுபட்டு போகிற இடம் இதெல்லாம். காரு தான் நிறையா. நானே நார்மலாக ஓட்ட முடியல என்னால். அவங்களாம் விரட்டி வராங்களா, நான் ஒரு பீஸ்ஃபுல்லாக என்னால் ஓட்ட முடியலங்க. லாரி வேலாக்கள்லாம் நான் வந்து பாருன்னு சொல்லிவிடுவேன். அவங்க ஒரு அதிகபட்சமே 60-70 தான் போவாங்களா. நம்ம வந்து ஒரு 100ல் போகும்போது அவங்க சட்டுன்னு கட் பண்ணி போகலாம். இவங்களே 100, 120, 150ன்னு போகிறாங்க. நம்ம பயமாக இருக்கு எப்போ வந்து எவன் முட்டுவானுன்ட்டு.
வந்தாச்சு பாருங்கள், எங்கே வந்தாச்சு? தெலுங்கானா. மகாராஷ்டிரா முடிஞ்சு போய் தெலுங்கானா இன்டகிரேட்டட் பார்டருக்கு வந்தாச்சு. அவர் போலீஸ்கார் பிடிச்சி வச்சுக்கிட்டு இது சொல்லிகிட்டு இருக்காரு, ஹெல்மெட் இல்லாமல் பிள்ளைகளை கூட்டு வரைய பாட்டு. நல்ல போலீஸ்கார், நல்ல போலீஸ்கார். என் லைஃப்பில் மறக்கவே முடியாத காட் செக்ஷனுங்க இதெல்லாம். நான் ஸ்டாப்பாக லடாக் போகும்போதெல்லாம் இதில் கெளி பிடிச்சி தான் போனேன் நான் நைட்டு நேரம். ஏப்பா ஏன்பா ஒட்டிக்கிட்டே போறிய, கொஞ்சம் வழி விடுங்களா எனக்கு, நானும் கொஞ்சம் உங்கள்கிட்ட வழியாக போவோம்ல. நானும் எப்போ பார்த்தாலும் இந்த ரோட்டுக்கு வரும்போது ஒரு நாளும் வண்டி இருக்காது. இன்றைக்கின்னு பார்த்து பாருங்க, பஸ்ஸெலாம் பார்க்க முடியுது. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இன்னும் நமக்கு 196 கிலோமீட்டர் இருக்கா? நாம் 196 கிலோமீட்டர் இருக்குதுங்க. தெலுங்கானா மாநிலத்தில் காயல் பைக்கு தான் பறக்குது, வண்டியை ஓட்ட விடாம லாரிகள் எல்லாம் குறுக்க வருது. நான் என்ன செய்வேன், எது செய்வேன்? பட்டக்ஸ் ரெண்டும் கிழிஞ்சி வலிக்குது. முட்டை போடுற கோழிக்கு தான் குக்கு வலி தெரியுமாடா. நான் ஸ்டாப்புன்னு ஓட்டிக்கிட்டு இவன் மூலத்தை வர வச்சிருவான் போல இருக்கே, இவனுக்கு ஆப்பு வச்சுக்கிடுவான் போல் இருக்கு. ஏகப்பட்ட இடம் டைவர்ஷன் வந்துச்சு. கேமரா ஆன் பண்ணவே மனசு இல்லை, அவ்வளோ பாடுகள். மாதிரி என்ன குத்தக்கார பயில தப்புன்னு திரும்பிட்டான். ஒரு ரெஸ்ட்டை ஒன்று போடப்பா ராஜா. முக்கியமாக வண்டி கரும்புலி படுத்துறாத, நானே படுக்கிற ரேஞ்சில் இருக்கேன், நீ படுத்துறாத ஐயா. ஒரு கல்லை வச்சு முட்டு கொடுப்போமா? கல் எங்கே? இன்னும் வாரேன், எல்லாம் பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்குது. என்ன வந்துட்டேன். சென்டர் ஸ்டாண்டை உடச்சி தூரப்பட்டாச்சா, வண்டி ரொம்ப படுக்குது. ஓகே, சன்செட் ஆக போகுது. நான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னா, நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் பெட்டிக்குள்ளே நிறையா இருக்குது, அப்பப்போ எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கேன். பார்த்துடுங்க, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு இங்கே இருந்தால் எடுத்து சாப்பிட்டேன். சமோசா அதுக்கப்புறம் அந்த கடையில் டீ குடிக்கலான்னு போனோன்னு சமோசா இருந்துச்சு, நல்ல ஒரு பை நிறைய வாங்கிட்டு வந்து பார்த்துடுங்க. அதில் இந்த லாலிபாப்பு, பிஸ்கெட்டு, கேட்பரி 5 ஸ்டாரு இந்த வெயிலில் உருகி போச்சு. இது எல்லாத்தையும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு போர் பண்ணோம், ஒரு 2 லாலிபாப்பும் ஒரு லாலிபாப்பும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போவேன். இது மாதிரி பெட்டி இருக்கிறது எவ்வளோ யூஸ் பற்றில. சன்னு கூட கொஞ்சம் நேரத்தில் இப்போ மறைஞ்சிடும் போல் இருக்குது. நம்ம கரும்புலியோடு விட்டு எதையாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போவோம். எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு இங்கே பஸ்ஸு போகிறதுக்காக வைக்கிற போல இருக்குது. படுத்து கிடக்காக தான் பஸ் ஸ்டாண்டு வச்சுருக்காங்க. பஸ்ஸு இங்கே ஏதாவது வருது, படுத்து கிடக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. வண்டியை நல்லா ஏற்றி உள்ளே விட்டுட்டு காலை நீட்டி படுத்துக்கலாம், எந்த தடுப்புமே இல்லை. ஒரு 5 பேர் படுக்கலாம், 5 7 பேர் வரைக்கும் படுக்கலாம்.
3வது வாட்டி இன்றைக்கி பெட்ரோல் போடுறேங்க. ஃபுல் டேங்கு 1200 1500 அந்த ரேஞ்சில் போயிட்டே இருக்குது. 3வது தடவை. காலையில் போபாலில் போட்டேன்னா போபால் தாண்டி போட்டேன் நான் 40 கிலோமீட்டர் தள்ளி. அதுக்கப்புறம் நாக்பூருக்கு முன்னாடி போட்டேன். இப்போ இங்கே ஹைதராபாத் அப்பா வந்தாச்சுங்க. ரூம் போட்டேன். காமரெட்டி. ஆமாம், அது சூப்பரான பேரில் இப்படியே ஒரு பேரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டயர்டு, செம்ம டயர்டு. காலையில் 7 மணிக்கு கரெக்டாக ஆரம்பித்தேன். நம்ம மத்திய பிரதேசில் இருக்கிற போபாலில் இருந்து, அதோட தலைநகரம் அது. அங்கேருந்து ஆரம்பித்து மகாராஷ்டிராவில் இருக்கிற நாக்பூர் வந்தேன் மத்தியானம் 2 மணிக்கு. நாக்பூர்லேருந்து அப்படியே அடித்து முடித்து ஒரு 550 கிலோமீட்டரா இப்போ ஹைதராபாத் போட்டேன். அதுக்கு முன்னாடி போக முடியல, ஒரு 130 கிலோமீட்ரு, கரெக்டாக 750 கிலோமீட்ரு. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே 700 தாண்டிட்டேன். 750 கிலோமீட்டர் ஓட்டிட்டோங்க. சூப்பர். ஆனால் உடம்பு தான் பிச்சுக்கிச்சு. வைப்ரேஷன். நான் ஒரே அந்த 100 120 பிடிச்சதுல வைப்ரேஷனில் கைகாலெலாம் வலி, சரியான வலி. முதல்ல திருல வண்டியில் இருக்கும்போது இப்போ எடுத்து வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபோனை செக் பண்ணிட்டு தான் அதுக்குள்ளே என்னடா திடீர்னு இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, தொண்டை கட்டிகிட்ருக்கு. இதெல்லாம் வந்து வீடியோவில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணல. ஆனால் இப்படி அப்படியே எல்லாம் வந்துடுச்சு. செம்ம டயர்டு. மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போது 8:30 9 ஆகுது. 9 ஆமாம் 9 ஆகுது. நம்ம கீழே சாப்பாடு சொல்லியிருக்கேன், சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதான். காலையில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து சென்னைக்கு ரூட்டு போடணும். அதுதான் சென்னைக்கு தான் ரூட்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ செம்ம அட்வென்ச்சராக இருந்திருக்கோம். 750 கிலோமீட்ரு சோலோவாக ராஜஸ்தான் ரயிலில் பண்ணியிருக்கோம். சேஃபாக பண்ணியிருக்கோம். கருமொழியும் நல்லபடியாக கூப்பிட்டு வந்துருச்சு. அட்வென்ச்சராக இருந்திருக்கோம். பெரிய லாங்காக இருந்திருக்கோம். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு நான் தூங்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான டிங் டிங்னு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தூக்கம் வருது.